அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்களில் 2023ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துளாராசி அன்பர்கள், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் உறவினர்களிடம் கோபத்தை காட்டி உறவுகளை சிதைத்து விடாதீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து பண வரவை அதிகரித்து கொள்வீங்க. வங்கி கணக்கில் உங்கள் சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துமுங்க. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமுங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொண்டு வருமுங்க. வியாபாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி முன்னேறி செல்வீங்க.
பொது காரியங்களில் ஈடுபட்டு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க. நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை விற்று நிம்மதி அடைவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து உறவை மேம்படுத்தி கொள்வீங்க. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை வழிபடுங்க. சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குமுங்க. சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் செய்ய போகிறதுனால அரசு ஊழியர்களுக்கு பணியிட மாற்றம் உண்டாகும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரியறவங்களுக்கு அரசாங்க விருது கிடைக்கலாம். வாக்குவன்மை அதிகரிக்கும். கமிஷன் வியாபாரம் சிறப்படையும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வங்கி சேமிப்பு உயரும். திருமண சுபகாரியம் பேசி முடிக்கலாம். சுக்கிரன் ஜென்மராசியில் பயணம் செய்ய போகிறதுனால மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பொன்னகைகள் சேர்க்கை அதிகரிக்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. எவரையும் தம்பால் இழுத்து கொள்ளும் வசீகர சக்தி படைத்த துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்களே தாமாகவே விலகி போவாங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவாங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவங்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும். எனினும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினர் புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். கவனமாக பேசுவது அவசியம். உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகாரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து கூடும். காரியத்தடை நீங்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உதவிகள் கிடைக்கும். பாடங்களை நன்கு படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். சித்திரை 3-4 பாதங்கள் இந்த மாதம் அரசியலில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களால் மனக்கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கவனத்தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. பொறுப்புகள்லாம் கூட போகுது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையும் செய்து முடிக்க போகிறீங்க. வீண் அலைச்சல் உண்டாகும். அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதியை பற்றி தான். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து போவது நல்லது. கடன் கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். வாகன வசதி உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க. பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனமாக இருக்கணும். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் சேரும். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதம். இந்த மாதம் அரசியலில் உள்ளவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள்லாம் விலக போகுது. நண்பர்களால் உதவிகள்லாம் கிடைக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சொத்துக்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்த தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். துளாராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமையில் ராஜராஜேஸ்வரியை அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை.
சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் டிசம்பர் 15, ஜனவரி 11, 12. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்கள். 2023ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.